அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை வளர்த்திரி திதியை சதயன் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதனுடன் சூரியன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் என இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2025ஆம் ஆண்டின் 2வது மாதம் இந்த பிப்ரவரி மாதம் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் கலந்தது இந்த பிப்ரவரி மாதம். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நாம் தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பலத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டி கோலம் பூண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது. தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம். மேலும் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 11ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி மற்றும் மற்ற கிரகங்களின் பயிற்சியினால் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தெய்வ நம்பிக்கையே பிரதானம், கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ற திடமான சிந்தனையுடன் விலகுகின்ற துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். உங்களை நீங்கள் புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தருணத்திலும் தான் எடுத்துக்கொண்ட செயல்களுக்கு வடிவம் தந்து அந்த செயல்களை செவ்வனே சிறக்க செய்து முடிக்கும் ஆற்றலும் மன உறுதியும் கொண்டவர்கள் நீங்கள். நேர்மை, எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம், அடுத்தவர்கள் உங்களிடம் நாடி வந்தாலும் அவர்களுக்காக உழைக்கும் திறன், முகஸ்துதிக்கு ஆளாகுதல், கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன சுய உழைப்பினால் சிறுக சிறுக முன்னேற்றத்தை பெறுதல் ஆகியன உங்களின் இயற்கை குணம். கடந்த கால அனுபவம் கற்றுத்தந்த வாழ்க்கை சக்கர சூழலில் கடிகார முள் போன்றே செயல்பட்டு வருவீர்கள். முதுமொழிகளில் சிறந்தது ஒன்று உள்ளது, காடு 6 மாதம் நாடாறு மாதம் என. உங்களின் அன்றாட வாழ்க்கை பணிகளில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே பலன் அளிக்காவிட்டாலும் எதிர்கால முன்னேற்றத்திற்கு விதையாக இருக்கும். உங்கள் ராசியின் சின்னமே நீதி தேவதையின் கையில் இருக்கும் துலாம். தராசு, பந்தம், பாசம், பண்பு, பரிவு, ஒழுக்கம், நேர்மை, எதையும் எல்லாவற்றிலும் அலசி பார்க்கும் நல்ல குணம் இவைதான் உங்களது உடலில் ஓடும் இரத்த ஓட்டத்தின் செயல்பாடுகள். குடும்பம், வாக்கு, தனம், நேத்திரன் எனும் பாவம் உங்களின் ராசிக்கு 2ஆம் இடமான முகுந்தனின் சக்தி மைந்தனின் ராசி ஆகும். உங்களது குடும்ப நிர்வாகம் வெகுவாக ஒரே சீராக உறுதியாக நிர்வாகம் செய்து வருவீர்கள். நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவிலும் படிப்பினையை உணர்ந்து கொள்வீர்கள். உறவினர்கள், நண்பர்களிடத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை, புகழ் கிடைக்கும். உங்களை புறம் பேசுபவர்களையும் அலட்சியப்படுத்தாமல் அவர்களின் தவறை உணர்த்தும் விதமாய் உங்களுடைய நேசத்தால் உணர செய்வீர்கள். அதே சமயத்தில் பொய்யுரைத்தல், துரோகம் செய்பவரை அறவே ஒதுக்கிவிடவும் தயங்க மாட்டீர்கள். சரியோ தவறோ உடனே வெளிப்படையாக சொல்லவும் செயல்படுத்தவும் தயங்க மாட்டீர்கள். 3ஆம் பாவம் தைரியம், வீரியம், பேச்சு வல்லமை தரக்கூடிய இயற்கையின் சுபரான குருவின் ராசியாகும். ஆதலால் நீங்கள் தைரியம், சமயோஜித செயல்பாடும், உழைப்பு, பிரபலமடைதல், கைவினை வேலைப்பாடுகள், அவரவர் மத கோட்பாட்டில்
ஒன்றி நல்லதை நினைத்து நல்லதே செய்தல் போன்ற ஒப்பற்ற குணத்துடன் விளங்குவீர்கள். உங்களின் ராசிக்கு யோகாதிபதியாக விளங்கும் யோகக்காரன் பஞ்சம சுக பாவத்திற்கும் மந்தக்காரகனும் நீதிமானாகவும் விளங்கக்கூடிய தர்மராஜாவின் வீடானது. ஆதலால் உங்களின் முன்னேற்றம் வெகு நிதானமாக உறுதியாக சனீஸ்வரன் கொடுத்தால் எவர் தடுப்பார் போல் அமையும். வீடு மனை வண்டி வாகனம் சுக சௌகரியம் செய்து வரும் தொழிலில் பற்றுதல் உண்மையான உழைப்பு இவையில்தான் நீங்கள் நன்கு மிளிரக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். பந்தபாசம் பற்றுதல் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு செல்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அவர்களிடம் கனிவாக பேசி பழகி தேவைகளை செய்து கொடுத்து அவர்களிடம் உற்ற நண்பராக செயல்பட்டு அன்பை பெறுவதில் உங்களுக்கு பதக்கம் வழங்கலாம். ருணரோக சத்துருபாவாதியால் முதுகு பகுதி பின் இடுப்பு பகுதி முழங்காலுக்கு கீழ்கண்ட சதை பகுதி இவற்றாலும் அவஸ்தைப்படக்கூடும். வண்டி வாகனங்களில் பயணம் கவனமுடன் இயக்குதல் நன்மை தரும். உங்களுக்கு எதிரிகள் உங்களுடனோ உறவாடி உங்களின் வளர்ச்சியை பொறுக்கப்படாமல் பாதகம் கொடுத்து வருவார்கள். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை புகழ் செல்வாக்கு உயரும். இதுவரை தடைபட்டு வந்த உயர்வு கிடைக்கும். தடை தாமதம் ஜூன் மாதத்திற்கு மேல் அகலும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தனவரவு திருப்தி தரும். வியாபாரத்தில் உங்களின் நுண்ணறிவு ஆற்றல் அயராத உழைப்பு மூலம் லாபம் ஈட்டுவீர்கள். தொழிலில் வெகு நிதானமாக முன்னேற்றம் உண்டு. மன உறுதியும் தொழில் விருத்தியும் பெறுவீர்கள். பெரியவர்களிடத்தில் மதிப்பும் மரியாதையும் கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து அன்பை பெறுங்கள். இரவு பொழுது நீங்கி பகலவன் காட்சி தருவது போல் இனி வரும் காலம் உங்களுக்கு வசந்த காலம். தனிமையில் நீங்கள் காணும் கனவு உலகத்தில் உதிக்கும் சிந்தனைகளை செயல் வடிவம் கொடுத்து ஜெயம் காண்பீர்கள் என்றால் மிகை ஆகாது. நீண்ட நாள் உங்களின் அடி மனதில் ஊசலாடி கொண்டிருக்கும் எண்ணம் இந்த மாதம் நடந்தேறும். பொருளாதாரம் தாராளமாக இருந்தாலும் சேமிக்க இயலாது. தொழிலில் போட்டிகள் நீடித்தாலும் உங்களது நிலை ஸ்திரமாக புகழோடு கௌரவத்துடன் விளங்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் அகன்று உயர்வு கிடைக்கும். வியாபாரம் சிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த தவறாதீர்கள். இந்த மாதம் ராசிநாதன் சத்ருபாவத்தில் பாபர் இணைந்து பூர்வபலம் பெறுவதால் உங்களது முயற்சிகளை செயல்பாடுகள் சமயோஜிதமாகவும் சாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும். குடும்ப நிர்வாகம் சிறக்கும். குடும்ப விஷயங்கள் உடன் இருப்பவர்களின் திரைமறைவு குந்தக செயல்பாடுகள் ஏற்பட்டாலும் உங்களிடம் அவை எடுபடாது. சகோதர ஒற்றுமை உயரும். சற்றே பிடிவாதம் முன்கோபம் அடிக்கடி தலை காட்டும். எதையும் சாதிக்க முற்படுவீர்கள். சற்று காலதாமதம் ஆனாலும் முடிவில் உங்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சலிப்பு வெறுப்பு ஏற்படும். வண்டி வாகனம் வீடு மனை வாங்க ஏற்ற மாதம். வியாபாரம் விருத்தியடையும். தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். கணவன் மனைவி இடையே ஊழல் காரணமாக குதர்க்கமான வார்த்தைகள் ஏற்படுவதை உபயோகப்படுத்துவதை விட்டுவிடுவது நன்மை தரும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து வருவீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது நல்லதுதான். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் வந்து சேரும். இந்த காலம் ஒரு இனிய காலமாக உங்களுக்கு அமையும். மேலும் பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்கிறார். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரும் பொழுது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இல்லத்தில் கல்யாணம் காதுகுத்து மணி விழா கட்டிட திறப்பு விழா நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படும். வரும் நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாம். உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்ய இனிய நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். வசதி வாய்ப்புகள் பெருகும். வருமானம் திருப்தி தரும். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பிப்ரவரி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் என்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென எண்ணங்கள் மாறும். ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்கலாம். அதிகார வர்க்கத்தினரால் தொல்லை ஏற்படலாம். ஒரு சில காரியங்களில் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கின்றதே என்று கவலைப்படுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தியாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உடன் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். கலைஞர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் பெற நீங்கள் எடுத்த முயற்சி நல்ல பலனை தரும். பெண்களுக்கு எதையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளும் ஆற்றல் உருவாகும். பொருளாதாரம் திருப்தி தரும். வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது உங்களுக்கு நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.